பாட்டமாக இருக்கிறது. மனதிலே இடம் தெரியாத கவலைகள் முகத்தை எந்த கவலையுமே தெரியாம வளர்த்த நானு அனுதினமா வளர்ந்து இன்று மாறி வருகிறது. காரணம் நாங்கள் இருவரும் கலாச்சாரம் பெற்றோர்களா? ஆமா. குருமாதாவின் பிரகாரம் இருவரும் பாற்பட்டு அப்பொழுது எங்கள் கரம் கை வச்சு அம்மா அப்படி வாழ்க்கை தெரியாத திருப்தி மீது என்ன கூறினார்? தகப்பன் பேட்டரியார் தந்தன நாய்களே உங்களுக்கு வேண்ட முட்டங்களே என்று எங்களை வாய்ப்பு வந்து வருகிறது. அம்மா நீங்கள் பெற்ற யாரம்மா? தாய் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கள் தந்தை யார் என்று சொல்லுங்களம்மா. நீங்கள் செய்தது முதல் தவறு. வாக்பயிற்சி செய்யும் போது அருகில் யார் இருக்கிறாங்க என்ன செய்கிறார் பார்த்து செய்திருக்கிறோம். அவர் தலைமீது பட்ட தவறு தானே. அம்மா நாங்கள் வேண்டுமென்றே அதை செய்யவில்லை. நாங்கள் நீங்கள் என்ன உரைத்தீர்கள்? எதிரே இருப்பது அண்ணன் தம்பி என்பதை உணர்ந்து ஒருவருக்கு ஒருவர் தோல்வி இல்லாமல் வீரமாக வாழ்வெற்றி செய்ய வேண்டும் என்று நீங்கள் உரைத்தீர்கள். குருநாதர் உரைத்தார். அதன் பேரிலே நாங்கள் அந்த வாழ் பயிற்சியில் மனதை கவனம் செலுத்தினோம். அப்பொழுது அருகிலே பூ ஓடி வந்து நாங்கள் எப்படி வாழ்வெற்றி செய்வோம் என்பதை உற்று நோக்கினார். அவர் இருப்பது தெரியாது. கை தவறி வாழ்வு என்று மண்ணை முடிந்து முதலில் அதற்காக வருத்தமாக தெரியவில்லை. ஆனால் எங்கள் தந்தை யார் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? என் தந்தை யார் நான் விளையாடிக்க வேண்டும். ஆகையால் தந்தை யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருப்பார் எங்களுக்கு தெரிய வேண்டுமா? தந்தை யார்? அது விட முக்கியம். அதை விட படிக்கிற பாருங்க, விளையாடுறத பாருங்க, ஆடுறத பாருங்க. அந்த விஷயத்த வரும்போது நேரம் வரும்போது சொல்றேன். அம்மா நான் கேட்கறேன்டா. ஏன்னா தாய்க்கு தலைமையில தகப்பனுக்கு கடைசி சொல்லுவாங்க. நான் ஒரு பெற்றெடுத்த தாயானவன் எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் சரி அந்த முதல்ல பிறக்கிற பிள்ளை மேல தான் பாசம் வச்சு. அதனால என் மேல பாசம் வச்சு என்கிட்ட சொன்னாங்கன்னாக்கா நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். நான் கேட்டு சொல்லுங்க. காது கொண்டு வந்துறேன். அம்மா சொல்லுங்கம்மா. அம்மா நம்பி போய்விட்டார். இப்போது சொல்லுங்க. என் தந்தை யார், எங்க இருக்கிறார், எவ்வாறு பட்டவர், விருப்பம் சொல்லுகிறார். ஏன் அதை பத்தி கேட்கற நீ? பெத்த புள்ள அப்பட பத்தி கேட்கறவர் யாரு? ஏன் நான் உயிரோட இருக்க என்ன பத்தி கேட்க மாட்டியா? அம்மா தாய் நீங்க இருக்கீங்க. ஆமா. ஒரு மனிதர் பிறந்து விட்டால் நல் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும். வாழும் போது அவன் வாழ்வானால் இறந்த பிணத்திற்கு சமம் சொல்லுவாங்க. உண்மைதானே? கோபத்தால் குணத்தை இழந்து அனைத்தையும் எழுந்த போது குருநாதர்கள் தெரியாதனமாக பட்ட ஒரு வாழ்க்காக ஒருத்தருக்காக எங்களை பார்த்து வாய்க்கு வந்தவர் பேசினாரே, அது உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா? நீங்க தவறு செய்து அவர் பேசினாரு. தவறு உலகத்தில் தவறு செய்யாதவர்கள் யாரும் கிடையாதம்மா. தவறு செய்வோர் அனைவருமே தெரிந்து செய்வது தன்னை அறியாமல் தனக்குள் இருக்கும் போது உணர்ச்சி தான் தவறு செய்ய சொல்கிறது. நாங்கள் இருவரும் வாழ்க்கை செய்தோம். அப்படி செய்யும் நேரத்தில் தெரியத்தனமாக பட்டுவிட்டது. நான் இப்போது கூட கேட்கிறேன், என் தந்தை யாரு அதை சொன்னீங்கன்னா குருநாதர் போய் சொல்லுவேன். அம்மா எனக்கு தேவை என் தந்தை யார் என்ற ஒரே ஒரு விளக்கம். நாளா அப்படி சொல்ல மறுக்கிறாய் என்றால் எங்கள் இருவரையும் தவறான வழி மட்டாயா? நான் அப்படிப்பட்ட உலகத்தை நான் செய்தவளா? ஏய் இத பாருடா, நீ 1000 சொல்ல முடியாதா? ஒரு தாய்
இல்ல பிள்ளை கேட்டாங்க அப்ப யாரு சொன்னாங்க அவன் தாண்டி தாயே அப்படின்னாடி தவறான வழியில் பண்ணி சென்று தகப்ப யாரு சொல்ல முடியாது அடியே நம்ம வந்து உனக்கு போய் பெத்தோர் வந்து பார்த்து சாட்டை வேட்டையாடுகிற பாவி அட பாவி அநியாயம் அநியாயம் யார் செய்வார்? அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இது போல செயல் யாவும் யார் செய்வார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் சதிகாரன் என்றுலகம் உன்னை தூற்றுமே உன்னை தூற்றுமே உன்னை தூற்றுமே ஆணவத்தை கொள்ளாதே அழித்திடுவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்வாங்க நான் செய்வடி தாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. தாய் சாபம் கொள்ளாத சாபம் ஏன் அப்ப யாருக்கு சொல்ல உனக்கு துப்பு இல்ல நாய் அடிச்சா பாவம் அப்படி தவறான வழி நான் சொல்லுறது கேளு, அதை விட்டு நான் வேற ஏதாவது பேசுறேன். அதை விட்டு விடுங்கள் அப்படி எல்லாம் நீ சொல்வது அனைத்து பொய்யாக போய்விடுகிறது உருவனால் சொல்லி தானே உறுதியாக அடிபட்டு மரியாதை விட்டு இந்த உறுதி பெற்றெடுத்த தாயை இப்படி கரம் கொண்டு காப்பி ஆளு வளர்ந்துருக்கீங்க, அறிவு வளர்ந்திருக்கா? அண்ணா, அனைவரும் அனைத்து தாய்மார்களும் அவர்கள் பிள்ளைகளை 12 மாதம் ஓராண்டு தான் சுமப்பார்கள், 10 மாதம் சுமப்பாங்க. ஆனா 36 மாதங்கள்
கருவிலே சுமந்தார்கள். அப்பேற்பட்ட தாயை என்னவென்று நினைக்காமல் சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறீர்களே. இதெல்லாம் முறைதானா? தம்பி அண்ணா எனக்கு என்ன ஆசை அம்மா வரணும். சரிண்ணா. என்னுடைய கேள்வி வந்துதான் நம்ம பெற்ற தகப்பன் யார்? அதுதானே. இது மாதிரி அடிச்சா சொல்ல கேட்பாங்களா? அதனால சொல்லுவாங்களா? நீங்க போங்க, நான் பார்த்து போங்க. ஏய் அம்மாட்ட கேளு. நான் கேட்கறேன். எனக்கு தேவையா? என்னதான் முதல் பிறந்த செல்ல பிள்ளையா இருந்தாலும் கடைக்குட்டி பிள்ளை மேல ஆசை அதிகமா இருக்கும். அதனால நான் கேட்கிறேன். உனக்கு இருக்கிற அறிவு கூட அவனுக்கு கிடையாதுடா. இந்த பாவி ஏன்டா இப்படி செய்தான்? முதல் பிள்ளை பிள்ளை என்று பாசத்தோட அவனை நினைத்து வளர்த்தே நீ. உனக்கு என்னெல்லாம் மாறி அடித்து தாட்டி எடுத்து அடிக்கிறான் நான் என்ன செய்வேன்? அடிக்க மாட்டேமா? அவன் அடிக்க மாட்டேன். இனிமே அடிக்க மாட்டான். அம்மா. ஏதோ தவறா கேட்கலாமா அண்ணன்? ஒரு மகனாக பிறந்தால் இந்த மண்ணிலே மாநிலத்தை வாழ்வதை விட உயிரை நீர்த்து விடலாமா? அதனாலதாம்மா குரு என்ன உரைத்தா? முண்டச்சுக்கு பிறந்த முண்டங்களா தகப்பன் பெயர் தெரியாத தருதல்களை உழைத்து விட்டாரம்மா. அதனால் மனது கோபம் கொண்டு சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டார் அண்ணன். கோபம் கொள்ளாதீங்கம்மா. நீ அதே ரோட்ல வர அவனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்கும் அறிவு இல்ல. அறிவு இருக்கிறதுனாலதாம்மா கேட்கிறேன். அப்ப யாரு? என் அப்ப நான் மார்க்கத்தை சொல்லணும்ல. என் குரு அத்தனை மாணாக்கால் எதிரே எங்கள் இருவரையும் தகப்பன் பெயர் தெரியாத தருதல்களா என்று உழைத்தாரு. கேட்டா கேட்டு போறாரு விடு. என்ன இருக்கு? நீங்க தவறு செய்து கேட்டாரு. ஆமா. அப்பா பேர் என்ன? இருத்தண்ணின் பெயர் மார்த்தாண்ட மகன் இருக்கிறார். இருக்கிறாரு. அப்பா அருகிலே இருக்கிறார். ஆமா. எப்பொழுது நாம் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அப்போதான் உங்கள் கரத்தால் அன்னத்தை ஊட்டி விடுறீங்க. ஆசையா பேசுறீங்க. அதுக்குதான் நான் இருக்கேன். நீங்க இருக்கீங்கம்மா. அப்பா நீங்க இருக்கீங்க. ஆனா அப்பா முகத்தை காணவில்லை. பெயரை கூட என்னவென்று அறியவில்லை. அப்பா பேர் என்ன, ஊர் என்ன, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, இப்ப எங்க இருக்காரு, என்ன ஆச்சு? அடைச்சி போட. எனக்கு தெரியாது, நல்லா போட முடியாது. முடியாதா? முடியாதா? அம்மா முடியாது. முடியாதா? அது அந்த கையை உங்க சின்ன காலத்தை என்ன பண்ணி கொடுப்பேன். அகங்காரம் பிடித்தவரே. பாவி கொஞ்சம் மனம் இறங்காதா எந்தன் கோலத்தின் மேலே கூறியா. கொஞ்சம் மனம் இறங்காதா எந்தன் கோலத்தின் நிலை புரியாதா. கொஞ்சம் மனம் இறங்காதா எந்தன் கோலத்தின் நிலை புரியாதா. தண்ணீர் தடல் போல் எரியும் செந்தடலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும்.
எத்தனை முறை எடுத்து உரைத்தாலும் பதில் உரைக்க மறக்கின்றார். பெண் மனசு கல்லடா. அந்த கல்லை கருப்பால் கருத்தா கூட அவளுக்கு இது கரைக்க முடியாது. பிள்ளைகளை இப்படியெல்லாம் செய்யணும். அட பாவிகளா, பெண்ணாளின் துயர் பக்குவார் இல்லையே. பெண்ணாகி துயர் பொக்குமார் இல்லையே அநியாய மீது நான் என்ன செய்யுவேன் பெண்ணாகி துயர் பொக்குமார் இல்லையே அநியாய மீது நான் என்ன செய்யுவேன் மன்னீரிலே மயங்கி கிடத்தி நாயின் துயர் ஒக்குவார் இல்லையே அநியாயம் இது நான் என்ன செய்வேன் நாயின் துயர் ஒக்குமார் இல்லையே அநியாயம் இது நான் என்ன செய்வேன் அநியாயம் இது நான் என்ன செய்வேன் இனிமேல் கொண்டு நீ பாழாளுகளை அச்சாதாய். தாய் இருந்தால் அந்த நான் சொல்லவில்லை. அப்படி இருந்த தாயை இந்த வீரமல்ல சோதனா வெற்றி கொண்டு விட்டது. இந்த வருங்கால பேசட்டும். இப்போதே பாருங்கள். யாராடி? ஏய், யார் நீ? யார் நீ? ஏய் தம்பி, அண்ணா, வருவாங்க அம்மா வருவாங்க தருகிறே. சுவாமி சொன்னா. சாமின்றவனா? போய் அப்படி வாங்கடா. அப்பா. அப்பா. அப்பனா நீ? வீரபாலா, நீங்க தான் சொல்லுங்க. வீரபாலா, சாமி. ஆமா, அப்பா. ஏப்பா இவ்வளவு நேரம் எங்கப்பா போயிட்டா? பெண்கள் தாய் என்ன தவறு செய்தார்கள்? அவர்களை வெட்ட சொல்லி அப்பா. அப்பா இவ்வளவு சொன்னது இல்லையா? ஐயனானா, பெற்றெடுத்த தாய் இப்பொழுது சரியாக பதில் உரைக்கின்றார். எங்களை பெற்றெடுத்த தாய் சொல்லுதான். இவ்வளவு நாளா எங்களை பெற்று வச்சுட்டு எங்க போன? எங்க போன? எங்க போன? எங்க போன? எங்க போன? டேய் தம்பி, இருடா. ஓ அடிங்கடா. அப்பா. அம்மாவோட எங்கடா சுவாமி. போனா? டேய் இருடா. ஆத்திரக்காரங்க அருப்பு முட்டை மட்டுடுவாங்க அந்த மாதிரி. அண்ணா, எவ்வளவு ஆத்திரம்! அத்தனை மாணாக்கர் எதிரே கூறி என்ன வரைத்தோம்? இப்ப அப்பா கஷ்டம் டேய் இருடா. அம்மா சுவாமின்னு சொல்றாங்க. ஆமா. சாமின்னு யார் சொல்லுவாங்க? கடவுள்தான் சொல்லுவாங்க. அத்தான் யார் சொல்லுவாங்க? கடவுள்தான் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. சாமி சொல்றாங்க. அப்பா இதனை எங்கப்பா? என்னை பார்த்தால் உடைய தந்தை போல தெரிகிறது. ஆமா, நான் எங்க அப்பா பரிச்சை இருந்துட்டான். உன் தந்தையை குடிகாரங்க பசங்க. உன் தாயை கூட விட்டாயே. உன் தாய் என்ன தவறு செய்தார்கள்? என்ன அது தெரியாதவன் தட்டுனியா? தாயை பொழுது நாரத மகாமுனிவர். நாரதன். யாரு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு சொல்ல அந்த மாதிரி எங்க மனதுக்குள்ள ஆயிரம் சாதனைகள். மாபெரும் சபையில குருமகான மாநாட்டிற்கு எங்களை பார்த்து தாய்ப்பத்திர தருதலை சொல்லிட்டாரு. என் அப்பா யாரு எங்களை சொல்ல மாட்டாரா? என் லேண்ட்ல மட்டும் சாக வேண்டியதுதானே? தெரியாது என்னால. தெரியாது உனக்கு? இதெல்லாம் கேடு நீதானே? வா, வெளியே எடுத்துக்கிறான் பார்த்து. நீ எங்க அம்மா வெட்டும் போது எதுக்கு வந்து பேசுற? நாரத மகமுனிவர் சொல்றேன். தாயை கூட
செத்துறது சரி. ஆமா. உன் தந்தை யார் என்று ஆ. உன் தந்தை யார் என்று எனக்கு தெரியும். நான் ஓமான சூத்த முன்னாக போறானுங்க பாருங்க. நீ போ. வா, அப்பா கஷ்டம் வா. வா. நீ போ. போய். மாமே. மாமி. எங்க அப்பா யாரு? ஏய், என்னடா முக்கிய வச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு ஆர்வத்துல கேட்டோம். ஆ? அப்பா தெரியுங்களா? அந்த தந்தை தெரியுமே. அதனால் ஒரு வேண்டும். ஆமா மாசம் இத்தனை காலங்க பிறந்து இத்தனை வருடங்களாக தந்தை பெயரும் தெரியாது, தந்தை முகமும் பார்த்து எங்க அப்பா சொல்றேன்னு சொல்லிட்டேன். நீ சொல்ற இப்போ எங்க அப்பாவை நான் பார்க்கணும். உங்க அப்பாவை நீ பார்க்கணுமா? ஆமா. நானும் பார்க்கணும். உன் தந்தை யார் தெரிகிறதா? யாரு? சோனிதாபுரி நாட்டை ஆளக்கூடிய ஆளக்கூடிய இரணையன் ஆ. இரணையாக்குதன். இரணையன் உடைய பெரிய தந்தை. ஆ. இரணையாக்குதன் உடைய தந்தை. என் தந்தை சோழிதாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய இருளை கட்டு தம்பி இரணியாட்சதன். ஆ, கேட்பதற்கு எவ்வளவு ஒரு வீரமாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய பலவான். ஆ. சரி. ஆனால் எங்க அப்பா இப்ப அங்க இருக்கிறாரா? உங்க அப்பா உயிரோடு இருக்கிறான்னு கேட்கலையா? ஆ. உங்க அப்பா உயிரோடு இல்ல. இல்லையா? போடா, போடா அவனை, உட்கார வை, போடா அவனை. போடு, போடு, போடு. இல்லைன்னு சொல்றேன், உன்னை உட்கார வச்சாங்க, சேரு போட்டுல. இல்ல சொல்றேன். டேய், எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா ஏய், ஐயா, அவர் ஜட்ஜு போறத வந்து பாரு, இவனு போட்டாச்சு நான் எனக்கு தெரியும் உங்க அப்பா யாரு. எனக்கு தெரியும் சொல்லிட்டாருல்ல. கை மூடி, கை மூடி. ஏய், கை மூட போட்ட, கை மூடி. அடிச்சுனா ஒப்ப மேல சொல்ல மாட்டானாமா. ஒப்பா எழுதுறவன் எனக்கு தெரியுதா? நான் மதிக்க மாட்டீங்களா? அவருக்கு தெரியும், எனக்கு தெரியுமா? தெரியுமா? முட்டை போட பட்டு கை பிடி. என்ன ஆச்சுங்களா? ஒப்பா எங்களை சொல்லுங்களா? எப்படி அடிக்கலாம்? எப்படி அடிக்கலாம்? அவன் சின்ன பையன். இங்க வாங்க அவன் கோசனை இங்க மணிக்கு வாங்க அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். எங்க அப்பா யாருக்கு தெரியணும். என்ன செட்டி தைக்க முடியுது? பரவாயில்ல, தெரிஞ்சு கொடு. எனக்கு தேவை எங்க அப்பா. கையா முக்கு, கையா முக்கு. காட்டிட்டு அப்படியா எடுத்துக்காரப்ப அது மாதிரி வாழாட்டம். ஐயோ, கையா முக்கு. எவன் செஞ்ச சதியோ. சரி, கையா இருக்குதுல்ல, காலை காலு. காலை முக்குறா, போட்டா காலை முக்குறா, காலை முக்குறா, பசங்க காலை முக்குறா. காலை முக்கிட்டீங்களா? தேவதை பசங்க, தேவதை பசங்க காலப்புறம். கையா முக்கிடுங்க, காலை முக்கிடுங்க. செத்த ஏரியா பூஜா 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 ஐயா, உனக்கு நான் 11 லட்சம் ரூபாய் தரேன். எவ்வளோ? 11 லட்சம். 11 லட்சம் ரூபாய் என் பாக்கி பூரா கட்டி இருந்தீங்க. நான் கட்டிடுறேன். சரி. என்ன, நீ செத்தா உன் சாவு செலவு நானே பாத்துக்கிறேன். நீ செத்தா உன் சாவு செலவு நானே பாத்துக்கிறேன். என்னடா சால சொல்றீங்களா? இப்ப இல்ல, இப்ப எதுவும் சாவு போடுவோம் நீ. அப்பா எங்க இருக்கிறாரு தெரியல. அதுதானே போலாம் போலாம் எங்க அப்பா இங்க நடந்து இருக்கிற இடத்துக்கு நான் போக கூடாது, நீங்க தான் போகணும். சரி, எங்க 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 கொஞ்சமா கேலாம். வேகம் எப்பா ஐயா, ஒருத்தன் தூள மாட்டேங்கிறான், ஒருத்தன் துரு மாட்டேங்கிறான். எப்படி கடா சொல்லுங்க அப்பா எக்கரா தெரியுமா? இதை என்கிட்ட எடுத்து நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்பா எங்க பாக்குறாரு, பாண்டிச்சேரியில பொட்டல வித்துங்கிறாரு. அம்மா என்னடா மாத்தி மாத்தி பானம் கொடுக்கா? நடிக்காத நட்டு
பார்த்து அப்பாடா அப்பா தானே கசிப்பு ஆச்சுதான் அங்க ஆகி போச்சுன்னா அவர் வருவாரு அப்பா யாரு அவரு எங்க இருக்காரு அவரை பார்க்கணும். இறந்து விட்டாரா? தந்தை இறந்து விட்டாரு. தந்தை இறந்து விட்டார். எப்படி இருந்த தெரிகிறதா? வைகுந்தி ஆளக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த வைகுந்த வாசன் உடைய தந்தையை கொண்டு விட்டார். எங்க தந்தை அவன் எப்படி இருப்பான்? திருநாமம் அணிந்திருப்பார். நாமம் திருநாமம். டேய் தம்பி, யார் திருநாமம் போடுதாலும் சரி ராகவண்ணா அப்படின்னாக்கா நாம போட்டு எங்க அப்பனை போட்டது எங்க தேவது நேரம் சொல்ற பச்சா உனக்கு எவ்வளவு தைரியம்? ஆமா அப்ப எங்க அப்பனை போட்டது நீதானே? உன்னுடைய தந்தை கொன்றது நான் இல்லை. பிறகு நான் போடுகிறது ஒத்த நாமம். ஒத்த நாமம். உன் தந்தையை கொன்றவன் 3 நாமம். 3 முதல்ல சொல்லக்கூடாதா? முதல்ல சொல்லக்கூடாதா? விட போவது கிடையாது. இப்போது புறப்படி பார்த்து அவனை அழித்தால் தான் எங்க அப்பாவுடைய ஆத்மா சாந்தரியம். இப்போ இப்படி போக கூடாது. இப்படி போனால் ஸ்ரீமன் நாராயணன் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, உன்னால பார்க்கவும் முடியாது. ஏன் என்ன? அவனை பார்க்க வேண்டும் என்றால் இப்போது நீங்க தேவலோகம் போகணும். எதுக்கு? தேவலோகம் போய் தேவதன் பிடித்து சித்திரவதை செய்தால் அந்த நாராயணன் தானாக ஓடி அங்க வருவார். நீங்க சுலபமாக நல்ல நேரத்தில் ஓடி வர செய்த வாய்ப்பு கிடைத்து விட்டாய். உன்னோட யாருடைய தேவதற்கு நான் செல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். நான் எப்படி சொல்ல வேண்டும். சரி, ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அவன்தான். இந்த அசுரனுக்கு ஒரு வேதனை துன்பம் என்றால் முதலில் அவன்தான் காரணம். அதையால் அங்கு சென்றால் அவனை சித்திரவதை உறுதி செய்தால் அந்த நாரணன் அவர்களை காப்பாற்ற ஓடி வருவார். அப்போது அவனை பிடித்து அப்படி வருவார்களா? யாவருக்கும் தலைவர் அவன் எங்க இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல என் காலாட வந்து வேண்டாம். அப்படித்தானே? போய் சிறப்பு அண்ணா, 5 நிமிஷம்